அனைவருக்கும் காய்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து மொபைல்லே எப்படி எல்லோரும் விண்ணப்பிக்க முடியும், அது சாத்தியமானது நம்மளோட சேனலில் வந்து எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க. வில்லேஜ் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி போஸ்ட்டை வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 1483 வேக்கன்சிக்கு உங்களுடைய மாவட்டம் கம்பல்சரி உங்களுடைய மாவட்டம் இதில் இருக்கும். நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் சரி, எல்லா மாவட்டத்துக்காருக்கும் இந்த வேக்கன்சி வந்து பொருந்தும். சரிங்களா? ஜஸ்ட்டு 10th குவாலிஃபிகேஷன் தான். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். குவாலிஃபிகேஷனே அவ்வளோதான். நீங்கள் 10th மேலே எந்த குவாலிஃபிகேஷனாலும் இருங்க, +2 இருந்தாலும் சரி, டிகிரி இருந்தாலும் சரி, எம்எஸ்சி, பிஎஸ்சி எதை முடிச்சிருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் நீ 10வது படிச்சிருந்தாலே நீங்கள் போதுமானது. இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா விடோ அண்ட் எக்ஸ்-ஆர்மிக்கு கொடுப்பாங்க. 3rd ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த வில்லேஜுக்காக இருக்கிற வேக்கன்சியை வந்து அவங்களுக்கே கொடுப்பாங்க. ஏன்னா லோக்கல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். சரியா? 4th பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா வில்லேஜ் உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதுக்கு ப்ரிஃபரன்ஸு கொடுப்பாங்க. ஓகேவா? இதில் சேல்ரி ரொம்ப கன்வென்ட்டாக கொடுத்துருக்காங்க. லெவல் 4 சேல்ரி, பேசிக் சேலரி 15,900 50,400 வரைக்கும் தராங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷனெல்லாம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, அதில் உங்களோட டாக்குமெண்ட்ஸும் உங்களோட அப்ளிகேஷனும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் நீங்கள் 50 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே பே பண்ணிடலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ மூலியமாகவே ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வெப்சைட் லிங்க்கு நான் பயோவில் கொடுத்துட்றேன். வேணுன்ற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். இதோட அப்ளிகேஷனோட லாஸ்ட் தேதி பார்த்தீங்கன்னா 9/11. நல்லா நோட் பண்ணிங்க, 9/11 வரைக்கும் தான் இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டை நம்மளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போது அப்ளிகேஷன் கூட லிங்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிகிட்டே வாங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்டு ப்ளஸ் வந்து கமா குறி எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோ பண்ணிட்டு கீழே ஊரக செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, அப்ளே, இந்த இடத்துல அப்ளேங்கிறது பற்றி அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போது 1 by 1 சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணுவாங்க. குரோம் போஸில் ஜஸ்ட் நீங்கள் குரோம் டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு விண்ணப்பம் விருப்பமான மாவட்டம், உங்களுக்கு எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அதை கொடுத்துங்க. 2வது உங்களுடைய ஒதுக்கீடு வகுப்பு, நீங்கள் எக்ஸ்-ஆர்மி, விடோ இந்த மாதிரி அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. 3வது உங்களுடைய பாலினம் நீங்கள் ஆனா பெண்ணான்றதே கேட்குறாங்க. 4வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசர்வேஷன் கம்யூனிட்டி. ஓகேங்களா? 5வதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இனிஷியல் இந்த இடத்துல உங்களுடைய நேம், ஃபுல் நேம் இங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6வது இந்த இடத்துல உங்களுடைய அப்பாவோட இனிஷியல் ப்ளஸ் வந்து உங்களுடைய அப்பாவோட ஃபுல் நேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரோனாவில் 10th படிச்சிருக்கீங்களா இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, ஆமாம்னா ஆமாம்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சின்றது கேட்டிருக்காங்க. மெட்ரிகுலேஷன், இந்த 3 ஆப்ஷன் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பீங்க கம்பல்சரி. அதில் நீங்கள் படித்த 10th எந்த ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களோ அதை கொடுத்துருங்க. 10ஆம் வகுப்பில் நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களான்றதை கேட்குறாங்க. சரிங்களா? 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு, இயர் அண்ட் மந்த்து கொடுத்துருங்க. 11வது இடத்துல உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஜேபிஜே ஃபார்மேட்லேயே கொடுத்துருங்க. ஜேபிஜி ஃபார்மேட்டில் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். 5 MBக்குள்ளே இருக்கணுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி மதிப்பெண், உங்களுடைய 10th மார்க் ஷீட் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பரை கேட்டிருக்காங்க. 12வது. சரிங்களா? 13வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வகுப்பு,
நீங்கள் எந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இங்கே வரீங்க அப்படின்றதே கேட்டிருக்காங்க. ரீஜன் நீங்கள் இந்துவா கிறிஸ்டினான்றதை இந்த இடத்துல 14வது இடத்துல மென்ஷன் பண்ணிவிடுங்க. 15 உட்பிரிவின் பெயர், உங்களுடைய ஜாதியில் எந்த உட்பிரிவில் நீங்கள் வரேன்றதை மென்ஷன் பண்ணோம். 16வது நீங்கள் எக்ஸர்மியாக இருந்தால் எக்ஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன் கொடுத்துருங்க. விடோ கேட்டகரிக்கு விடோ, ஆதரவற்ற விதவை, இந்த இடத்துல எஸ்ன்னு எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன் கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க, டிசபிலிட்டி, அவங்க எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன் கொடுத்துருங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு அட்டை, சரியா, எல்லாருக்கும் ரேஷன் அட்டை இருக்கும் கம்பல்சரி. உங்களுடைய ரேஷன் அட்டை அதோட நம்பர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய வயது, தற்போதைய வயது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ், உங்களுடைய இருப்பிடச் சான்றிதழ் மெயின், ஓகேங்களா. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து உங்களுடைய மெயில் ஐடி இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுடைய மெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஆல் டிக்கெட் வந்துச்சுன்னா அதுக்கு தான் இன்ஃபர்மேஷனே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25வது உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், சரிங்களா, ஃபுல் அட்ரஸ் கொடுத்துங்க. டிஸ்ட்ரிக் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல உங்களுடைய சிட்டிக்கான பின்கோட் நம்பர் இருக்கும், அதை பார்த்து கொடுத்துங்க. தெரியாதவங்க வீட்டிலே கூட நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். அப்பாவுக்கு கண்டிப்பாக தெரியும், அப்பா அம்மாவுக்கு உங்களுடைய பின்கோட் நம்பர் தெரியும். 26வது இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கணும் எல்லோரும். 26வது உங்களுடைய 10th மார்க் ஷீட் நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. 27வது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேக்ரவுண்ட் ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதுமானது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 28வதுல உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கேட்குற கேபியில் இருந்தால் போதுமானது. 20 கேபிக்குள்ளே இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிடலாம். எல்லாமே ஃபோன்லேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். உறுதிமொழி ஜஸ்ட்டு ஃபார் நோட்டிஃபிகேஷன் தான் இது. உறுதிமொழி நீங்கள் வைக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட தானா இல்லை ஃபேக்காக ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? எல்லாமே வந்து நீங்கள் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் உறுதிமொழிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்டு 1 2 3 4 7 இந்த மாதிரி 3 4 இந்த மாதிரி 7 காலம் இருக்குது. 7 காலத்தில் நீங்கள் டிக் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன ஷோ ஆகுதோ அதை வந்து அங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அந்த நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்காக போயிடும், சரிங்களா. அடுத்த ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் வரும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை வந்து நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கலாம். எனிபடி டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகேவா நண்பர்களே, எதாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணிங்க, ஃப்ரெண்டாக போய் அப்லோட் பண்ணுங்கள், எல்லோரும் அப்ளிகேஷன் போடுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக எல்லோரும் வெற்றியாளராக வரணும். 2025 வரக்கூடிய எல்லா ஜாபுக்கும் அப்ளிகேஷன் போடுங்க. ஏன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரதை விட நம்மளோட வயது வரம்பு மைனஸ் ஆகிட்டே இருக்குது. நோட் பண்ணி பார்த்துங்க. ஏஜ் பாரானவங்களுக்கு தான் அந்த ஃபீலே தெரியும், ஓகேங்களா. அதனால் வரக்கூடிய நாட்களில் எந்த வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அப்ளிகேஷன் போடுங்க. நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எல்லா தகவலும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், ஓகேங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் எனக்காக நான் போடக்கூடிய ஒரு சின்ன எஃபெக்ட்டுக்காக ஒரு லைக் பண்ணிட்டு போடுங்க, சரிங்களா. லைக் அண்ட் ஷேர். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.